Hi friends, welcome to our channel. நம்ம ட்ரேட் பண்றதுக்கு நம்மளுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு இல்லையா? கரன்சி, கமாடிட்டி, ஈக்விட்டி இந்த மாதிரி நம்மளுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. நம்ம ஒரு பர்டிகுலர் மார்க்கெட் மட்டும் சூஸ் பண்ணிட்டு அது ரிலேட்டடான நியூஸு, அந்த நியூஸ்க்கு அந்த பர்டிகுலர் மார்க்கெட் வந்து எப்படி ரியாக்ட் பண்ணுது, அந்த பர்டிகுலர் மார்க்கெட் ரிலேட்டடான டேட்டாஸு இதிலெல்லாம் நம்ம ஃபோக்கஸ் பண்ணும் பொழுது எந்த டைமில் நம்ம ட்ரேட் பண்ணலாம், எந்த டைமில் நம்ம ட்ரேட் அவாய்ட் பண்ணலாம் அப்படின்ற அந்த ஜட்ஜிங் ஸ்கில் வந்து சீக்கிரமாகவே நம்மளுக்கு இம்ப்ரூவ் ஆகும். ஸோ கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம மற்ற மார்க்கெட்ஸ்லேயும் வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். இப்போ நம்ம ஃபோக்கஸ் பண்ண போகிறது ஈக்விட்டி மார்க்கெட் பற்றி. ஸோ ஈக்விட்டி மார்க்கெட் அப்படின்னா என்னென்னா, கம்பெனிஸோட ஷேர்ஸ் ட்ரேட் ஆகிற இடத்த தான் வந்து நம்ம ஈக்விட்டி மார்க்கெட் அப்படின்னு சொல்லுவோம். இதை நம்ம ஸ்டாக் மார்க்கெட் அல்லது ஷேர் மார்க்கெட் அப்படின்னும் வந்து நம்ம மென்ஷன் பண்ணுவோம். அப்போது நம்ம எந்தெந்த கம்பெனிஸ்லாம் வந்து ஷேர்ஸை வாங்கலாம் விற்கலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, இந்தியாவில் மேஜராக 2 ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸ் இருக்குது. அதாவது நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அண்ட் பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு சொல்லுவோம். என்எஸ்சி அல்லது பிஎஸ்சி அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணுவோம். என்எஸ்சியில் வந்து அரவுண்ட் 2000 கம்பெனிஸ் வந்து லிஸ்ட் ஆயிருக்கு அண்ட் பிஎஸ்சியில் வந்து அரவுண்ட் 5000 கம்பெனிஸ் வந்து லிஸ்ட் ஆயிருக்கு. ஸோ பிஎஸ்சியோட கம்பேர் பண்ணும் பொழுது என்எஸ்சியில் வந்து ஹை வால்யூமில் வந்து ட்ரேட் நடக்குது. ஸோ இதில் லிஸ்டாக இருக்கிற கம்பெனிஸில் வந்து நம்ம ஷேர்ஸை பை அண்ட் செல் பண்ண முடியும். இப்போது ஒரு கம்பெனி வந்து எதுக்காக ஸ்டாக் மார்க்கெட்டில் லிஸ்ட் பண்ணுறாங்க? ஒரு நல்ல க்ரோ ஆகிட்டு இருக்கிற ஒரு கம்பெனி ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜுக்கு அப்புறம் இன்னும் பெரிய லெவலில் எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு அதுக்கு நிறைய ஃபண்டு தேவைப்படும். ஸோ அந்த ஃபண்டை ரைஸ் பண்ணுறதுக்காக அவங்க வந்து பப்ளிக்கை ரீச் பண்ணுவாங்க. ஒரு இண்டிவிஜுவல்கிட்டையும் போய் அவங்க வந்து ஃபண்ட் ரைஸ் பண்ண முடியாது இல்லையா? ஸோ அதுக்கு ஒரு காமன் பிளேஸ் தேவைப்படும். அந்த காமன் பிளேஸை தான் வந்து நம்ம ஸ்டாக் மார்க்கெட் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணுறோம். இப்போது இந்த ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு ஒரு கம்பெனி எதுக்காக வராங்க அப்படின்றத பார்த்தோம். இப்போது ஒரு இன்வெஸ்டர் வந்து எதுக்காக கம்பெனியில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க அல்லது ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு வராங்க? எல்லா இண்டிவிஜுவலாலையுமே வந்து ஒரு பிஸ்னஸை ரன் பண்ணுறதுக்கு தேவையான ஆப்பர்ச்சுனிட்டியோ அல்லது அதுக்கு தேவையான அமௌண்ட்டோ ஒரு பிஸ்னஸ்க்கு தேவையான ஐடியாவோ இருக்காது இல்லையா? அப்போது ஆல்ரெடி நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக க்ரோ ஆகிட்டு இருக்கிற ஒரு கம்பெனியில் ஃபண்டை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறப்போ அந்த கம்பெனி க்ரோ ஆக அவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டும் க்ரோ ஆகும். அப்போது நம்ம நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணுமா அப்படின்னா அந்த மாதிரி இல்லை. நம்ம எந்த கம்பெனியில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறோமோ அந்த கம்பெனியோட ஒரு ஷேர் வேல்யூ என்னவோ, மேபி வந்து அந்த ஒரு ஷேர் வேல்யூ வந்து 100 ருபீஸாக இருக்கலாம், அல்லது ஒரு 400 ருபீஸாக இருக்கலாம், அல்லது ஒரு 4000 ருபீஸாக கூட இருக்கலாம். ஸோ மினிமம் அந்த ஒரு ஷேர் வேல்யூவிலேருந்து நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணலாம். அப்போது இவ்வளோ பேர் வந்து இங்கே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம், இவ்வளோ ஃபண்டு வந்து இந்த மார்க்கெட்டுக்குள்ளே வருது. அப்போது நம்மளோட பணம் வந்து சேஃப் அண்ட் செக்யூர்டாக இருக்கணும் அண்ட் இங்கே நடக்கிற எல்லா விஷயங்களுமே வந்து ஆர்கனைஸ்டாக நடக்கணும் இல்லையா? ஸோ அதை என்ஷூர் பண்ணுறதுக்கு தான் வந்து செபி இருக்காங்க. அதாவது செக்யூரிட்டிஸ் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இவங்க தான் வந்து ஒரு ரெகுலேட்டரி பாடியாக இருந்து எல்லா விஷயமுமே வந்து கரெக்டாக நடக்குதா அப்படின்றத வந்து பார்த்துப்பாங்க. ஸோ இப்போ நம்ம வந்து ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு ஒரு கம்பெனி எதுக்காக வராங்க, இன்வெஸ்டர் எதுக்காக வராங்க அப்படின்றத பற்றி பார்த்தோம். இப்போது கம்பெனி ஸ்டாக் மார்க்கெட்டில் லிஸ்ட் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு கேட்வே இருக்குது. அந்த கேட்வே தான் வந்து நம்ம ஐபிஓ, அதாவது இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணுறோம். ஸோ இந்த டேர்ம்லேயே இருக்கிற மாதிரி முதல்ல ஒரு கம்பெனி வந்து தன்னோட ஷேர்ஸை பப்ளிக்கு கொடுக்குறாங்கல்ல, அதை தான் வந்து நம்ம இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ கம்பெனி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்க கம்பெனியோட டோட்டல் வேல்யூவேஷனை ஒரு பர்டிகுலர் நம்பர் ஆஃப் ஷேர்ஸாக வந்து பிரிச்சுப்பாங்க அண்ட் ஒரு ஷேருக்கும் வந்து இவ்வளோ தான் வேல்யூ அப்படின்றதையும் வந்து அவங்க ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. இந்த டோட்டல் நம்பர் ஆஃப் ஷேர்ஸில் வந்து ஒரு பர்டிகுலர் பர்சன்டேஜ் ஆஃப் ஷேர்ஸை வந்து கம்பெனியே வச்சுப்பாங்க அண்ட் ரிமைனிங் இருக்கிற பர்சன்டேஜ் ஆஃப் ஷேர்ஸை வந்து அவங்க பப்ளிக்கு ஆஃபர் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து இன்வெஸ்டர் வந்து டைரெக்டாக கம்பெனியிலேருந்து வந்து ஷேர்ஸை வாங்கிப்பாங்க. ஸோ இந்த மாதிரி இன்வெஸ்டருக்கும் கம்பெனிக்கும் இடையில நடக்கிற இந்த டிரான்சாக்ஷன்ஸை தான் வந்து நம்ம பிரைமரி மார்க்கெட் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணுறோம். ஸோ இந்த இன்வெஸ்டர் வந்து தான் வாங்குகிற ஷேர்ஸை வந்து செல் பண்ணணும் இல்லையா? அதுக்கு அவங்களுக்கு ஒரு பிளேஸ் தேவைப்படும் இல்லையா? ஸோ அந்த பிளேஸ் தான் வந்து செகண்டரி மார்க்கெட்.
ஸோ இந்த செகண்டரி மார்க்கெட்டில் வந்து இன்வெஸ்டர் தான் வாங்கியிருந்த ஷேர்ஸை வந்து ஒரு இன்வெஸ்டர் கிட்ட வந்து வித்துருவாங்க அண்ட் இந்த இன்வெஸ்டர் வந்து இன்னொரு இன்வெஸ்டர் கிட்ட செல் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி இன்வெஸ்டருக்கும் இடையில நடக்கிற டிரான்சாக்ஷன்ஸை தான் வந்து நம்ம செகண்டரி மார்க்கெட் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணுறோம். அண்ட் இந்த செகண்டரி மார்க்கெட்டில் வந்து நம்மளுக்கு டிமாண்ட் அண்ட் சப்ளை பொறுத்து நம்மளோட ஷேர் ப்ரைஸோட வேல்யூ வந்து ஏறலாம் அல்லது நம்மளுக்கு இறங்கலாம். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து ஐபிஓலையோ அல்லது செகண்டரி மார்க்கெட்லேயோ வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியும். இப்போது ஒரு கம்பெனியோட ஷேரை பை அண்ட் செல் பண்ணணும் அப்படின்னா நம்ம டைரெக்டாக பண்ண முடியுமா அப்படின்னா நம்மளால் டைரெக்டாக பண்ண முடியாது. நம்ம ஏதாவது ஒரு புரோக்கர்ஸ் மூலயமா தான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியும். ஸோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு புரோக்கர்ஸ் கிட்ட டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த அக்கௌண்ட் மூலமாக நம்ம வந்து பை செல் பண்ண முடியும். டிமேட் அக்கௌண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா வந்து டீமெட்டீரியலைஸ்ட் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுக்கு முன்னாடிலாம் வந்து என்ன பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா ஒரு பேப்பர் ஃபார்மேட்டில் ஒரு சர்டிஃபிகேட் மாதிரி கொடுப்பாங்க. அதாவது இந்த பேரில் இருக்கிறவங்க வந்து இந்த பர்டிகுலர் கம்பெனியில் இத்தனை நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் வச்சுருக்காங்க அப்படின்ற மாதிரியான டீட்டெயில்ஸோட ஒரு பேப்பர் ஃபார்மேட்டில் ஒரு சர்டிஃபிகேட் மாதிரி கொடுத்தாங்க. பட் இப்போ எல்லாமே வந்து டிஜிட்டலைஸ்ட் ஆயிடுச்சு. ஸோ நம்ம எந்தெந்த கம்பெனியில் ஃபார் எக்ஸாம்பிள் ரிலையன்ஸில் வந்து ஒரு 4 ஷேர் வச்சுருக்கோம், எஸ்பிஐயில் வந்து ஒரு 2 ஷேர் வச்சுருக்கோம் அப்படின்னா இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நம்மளோட டிமேட் அக்கௌண்ட்டில் வந்து டிஜிட்டல் ஃபார்மில் வந்து லிஸ்ட் ஆகிடும். நம்மளுக்கு வந்து ஃபுல் சர்வீஸ் புரோக்கர், டிஸ்கவுண்ட் புரோக்கர்ஸ் அப்படின்னு இருக்காங்க. ஃபுல் சர்வீஸ் புரோக்கர்ஸ் வந்து நம்மளுக்கு அடிஷ்னலான சர்வீசஸும் ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸ் ப்ரொவைட் பண்ணுறது, நம்மளுக்கு வந்து ஸ்டாக் ரிசர்ச் ப்ரொவைட் பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணுவாங்க. அண்ட் அதுக்கேற்ற மாதிரி நம்மளுக்கு அடிஷ்னல் சார்ஜஸும் வந்து அவங்க காசு பண்ணுவாங்க. அண்ட் டிஸ்கவுண்ட் புரோக்கர்ஸில் வந்து நம்ம பண்ணுற பை அண்ட் செல் ஆர்டர்ஸ்க்கான கமிஷன் வந்து நம்மளுக்கு கம்மியாக இருக்கும். ஸோ நம்மளுக்கு எந்த மாதிரியான புரோக்கர்ஸ் வேணும் அப்படின்றத நம்ம சூஸ் பண்ணிவிட்டு நம்ம அந்த புரோக்கர்கிட்ட வந்து ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி பை செல் பண்ணிக்க முடியும். ஸோ ஜென்ரலாகவே வந்து ஸ்டாக் மார்க்கெட் அப்படின்னாவே ரிஸ்க்கு அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணவே வந்து பயப்படுறோம் இல்லையா? நம்மளுக்கு எப்போ ஒரு விஷயத்தை பற்றின பயம் இருக்கும், ஒரு விஷயத்தை பற்றின சரியான நாலேஜோ அல்லது புரிதலோ இல்லையோ அப்போ தான் நம்மளுக்கு வந்து அந்த விஷயத்தை பற்றின பயம் இருக்கும் இல்லையா? ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்மளுக்கு பைக்கே ஓட்ட தெரியாதப்போ யாராவது ஒருத்தர் இந்த பைக் எடுத்து ஓட்டுங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா நம்மளுக்குள்ளே ஒரு பயம் இருக்கும். ஆனால் நம்மளுக்கு ஒரு 10 வருஷம் பைக் ஓட்டி பழக்கம் இருக்கிறப்போ இந்த பைக் எடுத்து ஓட்டுங்க அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு அந்த பயம் இருக்காது இல்லை? ஸோ நம்மளுக்கு அந்த நாலேஜும் புரிதலும் இருக்கிறப்போ நம்ம அந்த விஷயத்தை பற்றி பயப்படுறதில்ல. இப்போ நம்மள்கிட்ட இருக்கிற இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன்ஸ்லேயே வந்து நிறைய ரிட்டர்ன் தர ஆப்ஷன் எது அப்படின்னு பார்த்தோன்னா அது வந்து ஸ்டாக் மார்க்கெட் தான். பட் நம்ம அந்த ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண பயப்படுறோம். ஆனால் அந்த ஸ்டாக் மார்க்கெட்டில் லிஸ்ட் ஆகிற கம்பெனி மேலே இருக்கிற நம்பிக்கையில் அந்த கம்பெனியோட ப்ராடக்ட்ஸை நம்ம டெய்லி வந்து யூஸ் பண்ணுறோம். இந்த கம்பெனியோட ஷாம்பு நல்லாயிருக்கும், இந்த கம்பெனியோட பேஸ்ட் நல்லாயிருக்கும், இந்த கம்பெனியில் வந்து சோப்பு குவாலிட்டியாக கிடைக்கும், அல்லது இப்போ நம்ம ஒரு 2 வீலர் வாங்கணும் அப்படின்னா கூட வந்து இந்த கம்பெனியில் வாங்கினா வந்து குவாலிட்டியாக இருக்கும், அல்லது இந்த கம்பெனியோட கார் வந்து நம்மளுக்கு குவாலிட்டியாக கிடைக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம வாங்குகிறோம் இல்லையா? இப்படி ப்ராடக்ட் வாங்குறதுனால நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டில் எந்த க்ரோத்தும் இருக்க போகிறதில்ல. நம்ம ப்ராடக்ட் வாங்கினோம் இல்லையா, அந்த கம்பெனி தான் வந்து க்ரோ ஆகிட்டே இருக்கும். அப்போது நம்ம கம்பெனியோட ப்ராடக்ட்ஸ் மட்டும் வாங்காமல் ஸ்டாக் மார்க்கெட்டில் எந்த கம்பெனியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்ற ப்ராப்பர் நாலேஜோடு இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா அந்த கம்பெனி க்ரோ ஆகும் பொழுது நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட்டும் வந்து க்ரோ ஆகும். நம்மளும் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் நல்ல ரிட்டர்ன் எடுக்க முடியும். ஸ்டாக் மார்க்கெட் பற்றின இன்னும் நிறைய விஷயங்களை நம்ம அடுத்தடுத்த வீடியோஸில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Have a safe and profitable trade. Thank you, friends.